விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4 சட்டமன்ற தொகுதி இருக்கு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாவட்டத்தில் 14,1198 வாக்காளர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் 1401 பூத்ஸ் இருந்தது. இந்த டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம எஸ்ஐஆர் ஆரம்பிச்சு எல்லாருக்கும் ஃபார்ம்ஸ் கொடுத்தோம், எனிமினேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்து அதை ஃபில் பண்ணி வாங்கினதெல்லாம் டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் திரும்ப கொடுக்கலையோ அதையும் கொடுக்கல அப்படிங்கிற டீட்டெயில்ஸோட நம்ம வந்து டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வெளியிட்டிருக்க இந்த வாக்காளர் பட்டியலில் 11,26,924 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதில் இறந்தவங்க, ஷிஃப்டட், ஏற்கனவே இன்னொரு இடத்துல என்ரோல் ஆனவங்க, இல்லை வந்து கண்டுபிடிக்க முடியாதவங்க, இவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணது போக இன்னைக்கு ரிமைனிங் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற இதில் வந்து ரேஷனலைசேஷன் பண்ணி நம்ம ஏற்கனவே 1401 வாக்குச்சாவடிகள் இருந்தது. இப்போ 144 அதிகமாகி 1545 வாக்குச்சாவடிகள்லாம் இன்னைக்கு மாறி இருக்குது. இதில் யாராவது இப்போ இந்த காப்பி வந்து எல்லா ஆஃபீஸ்லையும் இருக்கும். இன்னைக்கு வந்து டியூ ஆஃபீஸ் அண்ட் இஆர்ஓஸ் ஆஃபீஸில் இருக்கு. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு எல்லாருக்கும் கொடுத்துருவோம். அண்ட் பிஎல்ஓஸ் கிட்டே அந்த காப்பி கொடுப்போம். அவங்க செக் பண்ணிக்கலாம். மக்கள் வந்து ஆன்லைன்லேயும் செக் பண்ணிக்கலாம். அவங்க பேர் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு நாளையிலேருந்து அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி என்னோட பேர் விடுபட்டிருக்கு அப்படின்னா கொடுக்கலாம். இல்லை 2 இடத்துல இருக்குன்னு அவங்களே நினைச்சு அவங்களே ஒரு இடத்துல ரிமூவ் பண்ணாலும் கொடுக்கலாம். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் கொடுக்கலாம். எல்லா சேஞ்சஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். யாரும் எதுக்கும் வெயிட் பண்ணவே வேண்டிய அவசியமே இல்லை. இமீடியட்டாக கொடுக்கலாம். எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா அதை என்கொயரி பண்ணி அதை வந்து ஃபைனல் டிராஃப்டில் வந்து அந்த சேஞ்சஸ் அகாமடேட் பண்ணி வரும். ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸை கொடுக்கலாம். நாங்கள் வந்து என்கொயரி தேவையான என்கொயரி இப்போ இருந்தே ஆரம்பிச்சிருக்கோம். பட் ஜனவரி 18 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இன்னையிலிருந்து ஜனவரி 18 வரைக்கும் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் நேர்லையும் கொடுக்கலாம், ஆன்லைன்லையும் அப்ளை பண்ணலாம். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. மக்கள் இதை வந்து பயன்படுத்திக்கணும். யாரும் ஒருவேளை தவறுதலாக விடுபட்டிருந்தா கூட பயப்பட வேண்டியதில்லை. அப்ளை பண்ணால் மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஒருவேளை தவறுதலாக ஒரு ஷிஃப்டட்லையோ இல்லை டெட் கேட்டகரியிலையோ ஏதோ ஒரு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் செக் பண்ணியிருக்கோம். எல்லா பிஎல்எஸ்க்கும் நாங்கள் அந்த காப்பியை கொடுத்து செக் பண்ணியிருக்கோம். ஸ்பெஷலி வந்து டெட் ஓட்டர்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் கொடுத்து செக் பண்ணியிருக்கோம். அதையும் மீறி தவறுதலாக ஹியூமன் எரர்னால வந்து விடுபட்டிருந்தது அப்படின்னா அதையும் மாற்றிக்கலாம். எந்த சட்டமன்ற தொகுதியில அதிகமா வாக்காளர் ஆலந்தூர்ல அதிகமா நீக்கிருக்காங்க, காரணம் அது அர்பன் ஏரியா. ஆலந்தூர்ல அதிகமா அர்பன் ஏரியா, மக்கள் வேற ஊர்ல இருந்து வந்து தங்கி இருப்பாங்க. அதனால அங்க இருந்தவங்க இப்ப எல்லாரும் மோஸ்ட்லி அவங்கவுங்க சொந்த ஊர்ல இருக்கிறத ரிட்டைன் பண்ணிட்டு இந்த ஃபார்ம்ஸை யாரும் திரும்பி கொடுக்கல. அதனாலதான் அவங்க தான் மோஸ்ட்லி ஷிஃப்டட் கேட்டகரியில வர்றாங்க.